நாமங்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே இதுவரையிலும் நடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி பலிபீடங்களை கட்ட உம்மை ஸ்தோத்திரம் பண்ண உம்மை ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய துதியையும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் ஆண்டவரே நீர் மகிமையாய் தூபமாய் நறுமணமாய் ஏற்றுக்கொள்ளும்படி எங்களையே இந்த காலை நேரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நாமத்தை மாத்திரம் எங்களை உயர்த்தி கொள்ளும். ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா தொடர்ந்து உம்முடைய அற்புதமான கருமங்களை நடத்தட்டும், உம்முடைய ஆச்சரியமான கருமங்களை நடத்தட்டும். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களிலே ஆளுகை செய்வீராக. உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்தை நாம் இந்த காலை நேரத்தில் நாம் உயர்த்துவோம். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவராய் இருக்கிறீர், நீர் அன்பு உள்ளவராய் இருக்கிற அதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரியவர் அப்பா, ஆளுகை செய்ய பிறந்தவர், ஓ எங்களுக்காக மரித்தவர், அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வழி நடத்தும் நட்சத்திரமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரபா சண்டலா கராபா லபா. கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருப்போமாக. நீர் பெருக வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் சிறுக வேண்டும் ஆண்டவரே. நீர் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ராஜா, நீர் எங்கள் ராஜா, நீர் எங்கள் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. நானும் உங்களை ஆளுகை செய்ய மாட்டேன், என் குமாரன் உங்களை ஆளுகை செய்ய மாட்டார்கள், கர்த்தரே ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆளுகை செய்ய பிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டே இருப்போமாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. சேர்த்து சொல்வோமா? ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. பின் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. பின் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார்.
மாட்டு தொழுவத்திலே பரமுன்னணையில் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே பரமுன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? நல்ல கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்வோம். கிறிஸ்மஸ் என்பது அவர் பிறந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? நல்ல கைகளை அசைத்து ஹல்லேலூயா. அந்த மழை காலத்திலும் நீங்கள் தெய்வத்தை ஆராதிப்பதற்கு ஹல்லேலூயா உலகமே இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவரை கொண்டாட நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? ஆமென். அவர் எங்கு பிறந்தார்? எங்கு பிறந்தார்? மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். எந்த இடத்துல பிறந்தார்? பெத்லகேம். சின்ன ஊரு தான். சின்ன ஊரா இருந்தாலும் பெரியவர் அந்த ஊர்ல இருந்து வந்தார். நீங்க சின்ன நபரா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆமென். நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பெத்லகேமில் பிறந்தவர். எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனம். இன்னும் பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா. பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார். பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக. இங்கு மோட்சமிட்டு தாட்சி உள்ள முன்னணையிலே. இங்கு மோட்சமிட்டு தாட்சி உள்ள முன்னணையிலே. பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மையா சொல்றீங்க? அவரை பாடும்போது தான் மகிழ்ச்சியே வருது. நான் சொல்லுவேன் ஆமென். எத்தனை இடத்துக்கு போனாலும் என்ன சாப்பிட்டாலும் சந்தோஷம் வரமாட்டுது. ஒருத்தர் சொல்றாங்க வராது வராதுன்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும் போது தான் பெரிய சந்தோஷம். அவரை உயர்த்தும் போது தான் சமாதானம். அவர் தான் சமாதான பிரபு. அவர் தான் மகிமையின் ராஜா. அவர் தான் சாரோனின் ரோஜா. அவர் தான் வெண்மையும் சிவப்புமானவர். சொல்லுங்க, அவர் தான் 10,000 பேரிலும் சிறந்தவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு. என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என்னை வாழ வைக்கும்
கொஞ்சம் நெஞ்சு மேல கையை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. நான்லாம் எப்பவும் மறிக்க வேண்டிய நபர், ஆனா இது வரைக்கும் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை தான் அப்படின்னு சொல்ற மாத்திரம் நல்லா கைகளை தட்டி நேரலை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவங்க எல்லா கரங்களை தட்டி அல்லேலூயா சேர்ந்து சொல்லலாமா, சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி எழுந்து பாடலாமா? அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அநேகருக்கு வெளிச்சமாக மாற்ற போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஓ மந்தரா சந்தராபா சந்தராபா ராகாராபா. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இயேசுவே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே.
பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைத்ததையா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. இயேசையா, நீர் செய்த இரக்கம் பெரியது. ஆமென். இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. அல்பாரா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், பலன் பெருகட்டும், சுகம் பெருகட்டும், வேதனை மாறட்டும், கவலை மாறட்டும், போராட மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள், இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் நாள், இந்த நாள் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற நாள். லாக்கா பாரா சட்டாலா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும், ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவினாலே ஒரு களிப்பு உண்டாகட்டும், பரிசுத்த ஆவினாலே ஒரு களிப்பு உண்டாகட்டும், வார்த்தை உண்டாகட்டும், வானம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே சத்தலா மாக்கரா பாரா தரா மாக்கராபா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நல்ல கைகளை தட்டி உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவனும் உன் மீது கை போட முடியாது. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் உனக்காக வழக்காடுவார், அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் உனக்காக யாவையும் செய்வார். அவர் வரப்போகிற ராஜா, அவர் ரட்சகர், அவர் ரட்சகர். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா சொல்றாரு, அவர் என்னை ரட்சிக்க வந்தார், அவர் என்னை ரட்சிக்க வந்தார். சேர்ந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, என்னோடு கூட இருக்கிறாரு. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் என் கூட என் ராஜா இருக்கிறாரு, என் தேவன் இருக்கிறாரு. நான் கவலைப்பட மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அவர் என்னை எந்த பாதையில நடத்தினாலும் அவர் என்னோடு தான் இருக்கிறாரு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சியடை. நல்ல கரங்களை தட்டி ஆமென். சல்மா, நல்ல அந்நிய பாஷை பேசுங்களேன். கொஞ்சம் 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க. வந்திருக்கிற எல்லாரும் பேசுங்க, கண்களை மூடி பேசுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ரட்சகர் வந்ததா, ரட்சிப்பும் வந்ததே. ரட்சகர்
வந்ததா ரட்சிப்பும் வந்ததே மன்னிப்பும் கிடைத்ததே மறுவாழ்வு பிறந்ததே மன்னிப்பும் கிடைத்ததே மறுவாழ்வு பிறந்ததே இம்மானுவே தேவன் நம்மோடு இம்மானுவே தேவன் நம்மோடு இம்மானுவே தேவன் நம்மோடு ஓ பகலிலே மேகஸ்தம்பமா கையை உயர்த்தி சொல்லலாமா இரவிலே அக்கினி ஸ்தம்பமா பகலிலே மேகஸ்தம்பமா ஆமென் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய் முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய் இம்மானுவே தேவன் நம்மோடு இம்மானுவே தேவன் நம்மோடு இம்மானுவே தேவன் நம்மோடு ஓ ஆறுகள் நான் கடக்கையில் அக்கினியில் நான் நடக்கையில் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆறுகள் எத்தனை போராட்டம் வந்தாலும் நடக்கையில் அக்கினியில் நான் நடக்கையில் என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடு என்னை என்று காக்க நேசர் என்னோடு இம்மானுவே தேவன் நம்மோடு இம்மானுவே தேவன் நம்மோடு இம்மானுவே தேவன் நம்மோடு ஹalleluya 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 அவர் இம்மானுவேல் ஹalleluya 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 அவர் இம்மானுவேல் இம்மானுவேல் என் தேசத்தோடே இம்மானுவேல் என் சபையோடே இம்மானுவேல் என் குடும்பத்தோடே ஹalleluya 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 கையை உயர்த்தி ஹalleluya 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 அவர் இம்மானுவேல் ஹalleluya 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 அவர் இம்மானுவேல் இம்மானுவேல் தேவன் நம்மோடு சொல்லுங்க சபையார் சொல்லலாமா தேவன் நம்மோடு கையை உயர்த்தி தேவன் நம்மோடே சொல்லலாமா ரட்சகர் சொல்லுங்க வந்ததா நீங்க சொல்லுங்க ரட்சிப்பும் வந்ததே சொல்லலாமா ரட்சகர் இயேசப்பா வந்ததா ரட்சிப்பும் ரட்சிப்பும் வந்ததே மன்னிப்பு மன்னிப்பு கிடைத்ததே மறுவாழ்வும் பிறந்ததே மன்னிப்பு கிடைத்ததே மறுவாழ்வு பிறந்ததே இம்மானுவேல் கையை உயர்த்தி சொல்வோமா நேரலை மூலமாக பார்க்கிறவர்கள் இம்மானுவேல்
தேவன் நம்மோடு இம்மானுவேல், தேவன் நம்மோடு இம்மானுவேல், தேவன் நம்மோடு. உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன், உன் நாட்களோடு 15 வருஷம் நான் கூட்டுவேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உன்னை தப்புவித்தவர் இனிமேலும் உன்னை தப்புவிக்க அவர் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் இம்மானுவேல், அவர் உன்னோடு இருக்கிறார், அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர். நல்ல கைகளை தட்டி ஆமென். சல்மா கரா சண்டா கால்பா கரா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். நம்மோடு இருந்தவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனாலும், நமக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் உதவி செய்யாமல் போனாலும், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் நடத்தி வந்தார். எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இம்மானுவேலரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியிலே, பலவீனங்கள் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, தேவைகள் மத்தியிலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணின ஆண்டவர், எங்களோடு நீர் இருந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே பிறந்த பொழுது இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையையும் நீர் எங்களுக்கு கொடுத்தபடியினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனையிலே தேவையோடு இருக்கிறவர்கள், பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பீர்கள். ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற நேரம். ஆன்லைனில் இணைந்திருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எழுதி கொடுத்தவர்களுக்காக ஜெபமனுவ லக்ஷ்மி வீசிங் குணமாக, வில்சன் பூர்ண சுகம் உண்டாக, பிரகாஷ் ஜுரம் நீங்கும்படி, குடும்பங்களில் ரட்சிப்பு, குடும்பங்களில் சமாதானம் உண்டாக, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர, கடன் பிரச்சனை நீங்க, குடிப்பழக்கம் மாற, நல்ல வேலை கிடைக்க, பிசாசின் கட்டுகளில் இருந்த ஆண்டவர் ஜனங்களை விடுதலையாக்க, குழந்தை பாக்கியம் உண்டாக, திருமண தடைகளை ஆண்டவர் நீக்க, கரங்களை உயர்த்தி ஜெபமனுவ இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நீர் நன்மை செய்கிறவராய், ஆண்டவரே, பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்த ஆண்டவர், இந்த ஆராதனையிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். தேவையுள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவர் ஆச்சரியமாய் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய அற்புதங்கள் நடக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரை, விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், நல்ல ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாமல் ஆண்டவரே வீடுகளில் இருக்கிறவர்கள், வியாதியோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம் இறங்குகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் பிறந்த நாளை காண்கிறவர்கள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தங்களுக்கு அருமையானவர்களை இலக்கு கொடுத்த குடும்பங்களுக்கு உம்முடைய ஆறுதல் உண்டாகட்டும். சமாதானத்தினால் உம்முடைய விடுதலையினால் ஆண்டவர் நிரப்புவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவர் இம்மானுவேல், நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். உமக்கே ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் சபைக்கு முதன்முறையாக வந்திருக்கிற உங்களை வரவேற்கும்படி உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம்.
இன்றைக்கு ஒய்கோஸ் கூட்டம் இருக்கிறது. நாம் எழுதி வைத்து ஜெபிக்கிற நபர்களை நாம் அழைத்து வர வேண்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கள், உங்களுக்காக ஜெபிப்போம். புதிதாக வந்தவர்கள் நீங்கள் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்கிற அவருடைய கரங்களில் வாலண்டியர்ஸ் கார்டுகளை கொடுக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையார் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். புதிதாக வந்த இவர்களுக்காய் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த சபைக்கு முதன்முறையாக வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும். என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை ஆச்சரியமாய் ஆண்டவர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து உம்மை பின்பற்ற உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய விடுதலை அவர்களுக்கு உண்டாயிருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கரங்களில் இருக்கிற கார்டுகளில் நீங்கள் உங்களுடைய பெயர், முகவரியை நீங்கள் எழுதி கொடுக்கும்படி கேட்கிறோம். வாலண்டியர்ஸ் அதை வாங்கி அதை கொடுக்கும்படி கேட்கிறோம். சபையார் நம்முடைய கரங்களில் காணிக்கைகள், தசம பாகங்கள், கர்த்தருக்காக பொருத்தனை பண்ணின கட்டிட நிதி, மிஷினரி ஊழியங்கள், ஸ்தோத்திர காணிக்கைகளெல்லாம் கரங்களில் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இப்பொழுதும் நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை, தசம பாகங்களை, மிஷினரி ஊழியத்திற்காக, கட்டிட நிதிக்காக, ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தரை அங்கீகரித்து ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சபையார் காணிக்கை கொடுக்கும் சமயத்தில் அறிவிப்புகளை கவனிப்போம். அறிவிப்பு முடிந்ததும் கோயர் டீம் பாடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகும்படி கேட்கிறேன். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும் பெண்கள் ஆராதனை, மாலை 6 மணிக்கு நடைபெறும் அற்புத மாலை ஜெபம், சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் வாலிபர் ஆராதனை, இவைகளில் கலந்து கொள்ளுங்கள். ஞாயிறு ஆராதனை NLAGயில் காலை 5 மணி, 7 மணி, 9 மணி, 11 மணி, 12:30 மணி மற்றும் மாலை 4:30 மணி, 6:30 மணிக்கு நடைபெறும். 9:30 மணிக்கு சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும். உடன்படிக்கை ஜெபம் நமது சபையில் காலை 5 மணி முதல் 7 மணி வரையும், 9 மணி முதல் 11 மணி வரையும், 11 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் ஜெபம் நடைபெறும். NLCCயில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜெபம் நடைபெறும். சபையார் உங்கள் ரீஜனுக்கு குறிக்கப்பட்ட நாளில் கலந்து கொள்ளுங்கள். விசேஷித்த ஞானஸ்நானம் புது வருட தினத்தில் உண்டு. சபையார் ஆயத்தமாகுங்கள். விசேஷித்த ஒய்கோஸ் கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு நமது சபையில் நடைபெறும். நீங்கள் எழுதி வைத்து ஜெபிக்கும் நபர்களை சந்தித்து தவறாமல் அழைத்து வாருங்கள். அனைத்து வாலண்டியர்ஸ்களுக்கான கூட்டம் வருகிற வியாழக்கிழமை 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு NLCCயில் நடைபெறும். அனைத்து வாலண்டியர்களும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 3 நாட்கள் சிறப்பு உபவாச ஜெபம் வருகிற புதன்கிழமை 28ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதி வரை தினமும் காலை 5 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். சபையை சுத்தம் செய்வதற்கு 31ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு சகோதர சகோதரிகள் NLAG மற்றும் NLCCக்கு வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். புது வருட ஆராதனை வருகிற சனிக்கிழமை 31ஆம் தேதி இரவு 9 மணிக்கு NLCC மற்றும் குன்றத்தூர் சபையில் வைத்து நடைபெறும். 11 மணியில் இருந்து சத்தியம் டிவியில் நேரடி ஒளிபரப்பாகும். புது வருட காலை ஆராதனை 1ஆம் தேதி நமது புதுவாழ்வு சபையில் காலை 7 மணி, 9 மணி, 11 மணி மற்றும் மாலை 6 மணிக்கும், குன்றத்தூர் சபையில் காலை 8 மணிக்கும் நடைபெறும். கிட்ஸ் கேம்ப் 2023 ஜனவரி 15, 16, 17 ஆகிய தேதிகளில் திருவள்ளூர் பெராக்கா கேம்ப் சைட்டில் நடைபெறும். பதிவு கட்டணம் ரூபாய் 1300 செலுத்தி மேலும் விவரங்களை ஞாயிறு பள்ளி நடைபெறும் இடத்தில் அறிந்து கொள்ளுங்கள். மத்திய வாலிபர் முகாம் 2023 நிலைத்து நில் வருகிற ஜனவரி 16, 17 ஆகிய தேதிகளில் மதுரை AG கேம்ப் சைட்டில் வைத்து நடைபெறும். சிறப்பு தேவ செய்தியாளர்கள் ரெவரண்ட் D. மோகன், ரெவரண்ட் ஆப்ரஹாம் தாமஸ், ரெவரண்ட் ஸ்டீவ் ஜெயராஜ், ரெவரண்ட் ரீகன் கோமாஸ். நமது சபையில் இருந்து வாகன வசதி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இன்றே பதிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களை முன்புறம் உள்ள கவுண்டரை அணுகவும். சபை கல்வி வகுப்புகள் ஜனவரி 8ஆம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளது. சபையார் படிக்க ஆயத்தமாகுங்கள். நமது சபையின் 2023ஆம் ஆண்டு
ஆண்டிற்கான மாதாந்திர மற்றும் டெஸ்க்டாப் காலண்டர் விற்பனைக்கு உள்ளது. சபையின் புத்தக சாலையிலும் முன்புறம் உள்ள கவுண்டரிலும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் store.nlg.in என்ற ஆன்லைன் ஸ்டோரில் உங்கள் விவரங்களை பதிவு செய்து தபால் மற்றும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். சபையார் வாங்கி பயன்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் வாங்கி அன்பளிப்பாக கொடுங்கள். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு நமது புத்தக சாலையில் அனைத்து பொருட்களும் இந்த மாதம் முழுவதும் டிஸ்கவுண்ட் விலையில் கிடைக்கும். சபையார் வாங்கி பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் அன்பளிப்பாக கொடுங்கள். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் மூலம் செலுத்த nlg.in/giving அல்லது ரேசர் பே மூலமாகவும் 984040977774 என்ற ஜிபே எண்ணிற்கும் செலுத்தலாம். மேலும் நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் கம்யூனிட்டி என்ற பெயரில் செக்காகவும் அனுப்பலாம். வாழ்கவே வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே
திருமண அறிக்கைகள் நமது சபையைச் சேர்ந்த வேலைச்சேரியில் வசிக்கும் திரு சம்பத்ராஜ் அவர்களின் மகள் சீமா கிளாடிஸ் அவர்களுக்கும், பொள்ளாச்சி எல் பெத்தேல் ஜெப வீட்டை சேர்ந்த திரு சவுந்தரராஜன் அவர்களின் மகன் பிரகாம் ஜான்சன் அவர்களுக்கும் ஜனவரி 5ஆம் தேதி திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அடுத்து நமது சபையைச் சேர்ந்த குன்றத்தூரில் வசிக்கும் திரு செல்வராஜ் அவர்களின் மகள் ஷீபா எல்சி அவர்களுக்கும், கோட்டார் ஏதேன் ஏஜி சபையைச் சேர்ந்த திரு டேவிட் சிங் அவர்களின் மகன் காட்சன் பீட்டர் அவர்களுக்கும் ஜனவரி 4ஆம் தேதி திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மேலே அறிவிக்கப்பட்ட திருமணங்கள் நடைபெறுவதில் ஏதேனும் நியாயமான தடைகள் இருந்தால் சபைக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்துங்கள். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் காலை ஆராதனை கொண்டு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. NLCCயிலும் குன்றத்தூரிலும் கொருக்குப்பேட்டையிலும் ஆலந்தூரிலும் போரூரிலும் மற்றும் டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, ஆப் மூலமாக இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. தேவ கிருபை நம் அனைவரோடு இருப்பதாக. புது வருட ஆராதனை குறித்த நோட்டீஸ்கள் உங்கள் கைகளிலே கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் அதை பின்பக்கத்திலே அதனுடைய விலாசங்கள், அதனுடைய எந்த இடத்துல பஸ் புறப்படுகிறது எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. தயவாக கவனித்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் இதை கொடுத்து புதிதாக ஆத்துமாக்களை அந்த இடத்துக்கு அழைத்து வரும்படி உங்களை அன்பாக கேட்கிறோம். இன்று ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் எத்தனை பேர் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கிறவர்கள் கரம் உயர்த்தி காண்பீங்கள். தயவாக எழுந்திருங்கள். முன்னாலே வரும்படி உங்களை அன்பாக கேட்கிறோம். சீக்கிரமாய் வாருங்கள். கைகளை உயர்த்தி இந்த அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, ஆண்டவருடைய கரம் அவர்களோடு கூட இருக்க, தேவன் அவர்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்கப் போகிற நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்களுடைய பழைய பாவங்கள், பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் அடக்கம் பண்ணுகிறீர்கள். தண்ணீருக்குள் வெளியே வரும்போது கிறிஸ்து உயிரோடு எழும்பினது போல ஒரு புதிய வாழ்க்கை வாழ நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி உங்களை பலப்படுத்துவாராக. எல்லாரும் கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரை இந்த அருமையான பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை அதிகமாக ஆசீர்வதியும். அவர்கள் மேலும் உடைய கிருபை தங்கி இருக்கட்டும், பலப்படுத்தும், ஆசீர்வாதமாக மாற்றும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்து செல்லுங்கள், உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். விசேஷித்த ஓய்கோஸ் கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. ஒரு 2 ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வாருங்கள். எழுதி வைத்து நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கைகளை உயர்த்தி இதற்காக ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, எழுதி வைத்து இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் உம்மண்டை வருவதற்கு நீர் விசேஷித்த கிருபையும் விசேஷித்த ஞானத்தை அவர்களுக்கு கட்டளையிடும். நாங்கள் ஜெபம் பண்ணுற ஜெபத்துக்கெல்லாம் பதிலை கொடுத்து இந்த ஆத்துமாக்கள் உம்முடைய ராஜ்யத்தில் எப்படியாய் இணைக்கப்பட ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். 3 நாட்கள் சிறப்பு உபவாச ஜெபம் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தினமும் காலை 5 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும். 28, 29, 30 காலை 5 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் நடைபெறும். கவனியுங்கள். கர்த்தரை துதிக்க இவ்வளவு நாள் ஆண்டவர் நம்மை நடத்தின தேவனுக்கு நன்றி சொல்ல, 2வது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய, வரப்போகிற ஆண்டிலே ஆண்டவர் நம்மை குடும்பத்தையும் சபையை நடத்த ஊக்கமாக ஜெபம் செய்ய வேண்டும். எல்லாரும் இந்த நேரத்தை குறித்து வைத்து கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபையை சுத்தம் செய்ய 31ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு சகோதரிகள் NLAGயிலும் NLCCக்கும் தயவாக வரும்படி கேட்கிறோம். அங்கேயும் அதிகமாக உதவி தேவை. நீங்கள் வரும்படி அன்பாய் கேட்கிறோம். புது வருட ஆராதனை 31ஆம் தேதி NLCC மற்றும் குன்றத்தூரில் வைத்து நடைபெறும்.
11 மணியிலிருந்து சத்தியம் டிவியில் நேரடி ஒளிபரப்பாகும். புது வருட காலை ஆராதனை 1ஆம் தேதி நமது புதுவாழ்வு சபையில் காலை 7 மணி, 9 மணி, 11 மணி. இதை கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே 7 மணி, 9 மணி, 11 மணி, மாலை 6 மணிக்கும் நடைபெறும். குன்றத்தூர் சபையில் காலை 8 மணி, காலை 6 மணிக்கும் 8 மணிக்கும் நடைபெறும். குன்றத்தூர் சபையில் காலை 8 மணிக்கு மாத்திரம் நடைபெறும். கவனித்துக் கொள்ளுங்கள். சபை கல்வி வகுப்புகள் ஜனவரி 8ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. கிட்ஸ் கேம்ப் ஜனவரி 15, 16, 17ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மத்திய வாலிபர் முகாம் ஜனவரி 16, 17ஆம் தேதிகளில் மதுரை கேம்ப் சைட்டில் வைத்து நடைபெறுகிறது. இங்கிருந்து வாகன வசதிகள் ஒழுங்கு செய்யப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடன்படிக்கை ஜெபம், நானும் என் தேவனும் என்ற ஜெபம், நீங்கள் ஜாமக்காரனுடைய ஜெபங்களிலே கலந்து கொள்ளுங்கள். 31ஆம் தேதி கவரில் வைத்து விசேஷித்த காணிக்கைகளை கர்த்தருக்கு நீங்கள் செலுத்தும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். காணிக்கை கவர் நீங்கள் வரும்போது கொடுக்கப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார் ஐயா என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் இணைந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம், அவருடைய ஆவியை உணர்வோம். எல்லாரும் ஆமென். மழையான சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஆவியின் மழை ஆசீர்வாதம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. எல்லாரும் கரம் உயர்த்தி இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள, நமக்காக இந்த உலகத்தில் வந்து பாவத்தை போக்க வந்த அவரை நாம் எல்லாரும் தொழுது கொள்ள உற்சாகமான ஒரு ஆவியோடு ஒரு பலத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வோம். ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தேரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நாம் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தால், தந்தை உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். காரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை
மலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்த இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசுவே, எல்லாரும் கைதட்டி எல்லாரும் பாடுவோம். ஆமென். ஓரா பாலா பாலா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. ஓரா பாலா பாலா பாலா. ஓரா பாலா 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 பாலா. எல்லாரும் கைகளை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரோடு கூட மகிழ்ச்சியோடு கூட, ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தது எவ்வளவு ஆச்சரியமானது, எவ்வளவு அதிசயமானது. எங்களுடைய வாழ்க்கையில் பிறந்திருக்கிறீர், உம்மோடு எங்களுக்கு ஒரு உறவை கொடுத்திருக்கிறீர், உம்மோடு கூட எங்களுக்கு ஆண்டவரே ஒரு அதிசயமான காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் நீ செய்திருக்கிறீர். இப்பொழுதும் இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்து இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இந்த மத்தியில் வந்து இறங்கட்டும். எல்லா பலவீனத்தின் ஆவி, களைப்பின் ஆவி, சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், எல்லா சுகவீனங்கள், எல்லா அசதிகள் எல்லாம் மாறுபடி ஜெபிக்கிற எல்லாரும் அன்னிவாசிகளை பேசி நல்ல மேலே கீழே பால்கனி எல்லா இடங்களிலேயும் ஓ தன மகாந்தரிபியா மான சாந்தரு கூர மகாந்தலமா பருசு ரமா காந்தல மகம்பியா பரசல கந்தரபா. உன் அருகில் அவர் கடந்து வருகிறதை நீ உணர்வாயாக. அவர் உன் மேல் தம்முடைய கிருபையை வைத்திருப்பதை புரிந்து கொள்வாயாக. அவர் உன்னை தூக்கி சுமந்ததை மறந்து விடாதே. அவருடைய மகிமை ஆமே நீ காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருடைய மகிமை நம்முடைய மத்தியிலே இருக்கிறது, அவருடைய வல்லமை நம்முடைய மத்தியில் இருக்கிறது, அவருடைய விடுதலை நீ உணர்ந்திருக்கிறாய். காமா ஹஸ்ஸலா அந்தர மகானாரயா புருமா சந்தமா. அந்தகாரத்திலும் இருளிலும் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் ஆண்டவர் உடைத்து இரும்பு தாழ்பாள்களை உனக்கு முறித்து அவர் உனக்கு கோணலானவைகளை செவ்வையாக்கி உன்னை பலப்படுத்துகிற கிருபை இந்த நாளில் இருக்கிறது. ஆமென். எல்லாரும் கைகளை அசைத்து ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே ஸ்கிரீனில் எங்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடம் முழுவதிலும் தேவ பிரசன்னம் ஆவியானுடைய அசைவு உடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே வீடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உடைய மகிமை தங்கிய ஒரு ஸ்தானத்தை நீர் இந்த இடத்தில் வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை அசைத்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் எண்ணமெல்லாம் நீராயிருப்பீராக, எங்கள் எண்ணமெல்லாம் நீராயிருப்பீராகப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனத்தை வாசிப்போம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, உம்முடைய இரட்சணியத்தை எங்கள் கண்கள் கண்டது என்றார். புறஜாதிகளுக்கு இயேசு ஒளியாக, இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் ஒரு மகிமையாக, சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணின இரட்சணியமாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் பிரகாசிக்கிற ஒளி, அவர் தேவனுடைய மகிமை, சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு இரட்சணியம் என்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பர்பஸோடு இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். அவர் முற்றிலும் வித்தியாசமானவர். அவரை பற்றி நாம் படிக்கும்போது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும்போது
காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்துக்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர், நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர், தம்முடைய குமாரனை தேவன் சரியான காலத்தில் சரியாக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். மரியா என்கிற ஒரு சிறு பெண் இருந்தாள். அவளுடைய வாழ்க்கையில் பயங்கரமான இரத்த புற்றுநோய் அவளுக்கு வந்துவிட்டது. அந்த இரத்த புற்றுநோய் அவளுக்கு வந்தபோது அவள் வாழ்க்கை ஆபத்துக்குள்ளானது. டாக்டர்கள் சொன்னார்கள் 5 வருடம் கூட இவள் உயிரோடு கூட இருக்க மாட்டாள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அந்த இரத்த புற்றுநோய் வந்தால் எலும்பில் இருக்கிற போன் மேரோ என்று சொல்லப்படுகிற அதை மற்றவர்களுடைய சரீரத்திலிருந்து, அந்த இரத்தத்திலிருந்து எடுத்து அதை மாற்றுவார்கள். அவளுக்கு ஒரு சகோதரன் இருந்தாள். அந்த சகோதரனை அழைத்து சோதித்து பார்த்தார்கள். இவனுடைய இரத்தத்தை இந்த பெண்ணுக்கு கொடுத்து இவளை உயிரை காப்பாற்ற முடியுமா என்று சொல்லி அவர்கள் முயற்சி செய்தார்கள். அப்பொழுது டாக்டர்கள் கண்டுபிடித்தார்கள், அவளுடைய இரத்தமும் இவளுடைய இரத்தமும் சேரவில்லை, ஆகினாலே இவனை ஒன்று செய்ய முடியாது, எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, இந்த இரத்தமும் சேரவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். மிகுந்த கஷ்டம். ஆனால் அவனுடைய தகப்பனார் தடை பண்ணியிருந்தார். அதனால் வேற ஒரு குழந்தையும் அவர்களுக்கு பிறக்க முடியாத சூழ்நிலை. அப்படி குழந்தை பிறந்தாலும் அந்த அம்மாவுக்கு 43 வயசாயிட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் இருந்தபோது வேறு வழியே இல்லை. ஆனால் தகப்பனார் கடைசியில் அவருடைய அந்த கருத்தடையை மாற்றி அமைத்து அவர்களுக்கு 43வது வயதில் ஒரு குழந்தை அவர்களுக்கு பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை வளர வேண்டுமே, சரியான நேரத்தில் வளர வேண்டும். இவள் அதற்குள் மரித்துவிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் அவர்களுக்கு எந்த சான்ஸுமே இல்லை. ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து வந்தது. குறிப்பிட்ட நேரத்தில், சரியான நேரத்தில் அந்த குழந்தையை டெஸ்ட் பண்ணினார்கள். அந்த குழந்தையினுடைய அந்த இரத்தமும் இந்த பிள்ளையினுடைய இரத்தமும் சரியாக இருந்தது. அந்த குழந்தையினுடைய இரத்தத்தை எடுத்து இவளுக்கு மாற்றி அந்த குழந்தை நிச்சயமாய் அவள் நல்ல சுகம் பெற்று அவள் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறாளாம். ஆமென். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வந்தார்கள். மோசே வந்தார், ஆபிரகாம் வந்தார், யாக்கோபு வந்தார், பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லாரும் வந்தார்கள். எல்லாரும் இந்த உலகத்தில் வந்து பிறந்தாலும் அவர்கள் நம்முடைய பாவத்தை மீட்பதற்கு அவர்களுடைய இரத்தம் மேட்ச் ஆகவே இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்த காலத்தில் நமக்காக வந்தபடியினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாறி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிகள்? ஆமென். அவருடைய இரத்தம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் வித்தியாசமானவர். எல்லாரும் கரம் உயர்த்தி, ஆண்டவரே, இந்த உலகத்தில் யார் வந்திருந்தாலும், எத்தனை மகாத்மாக்கள் வந்திருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு ஜீவன் கொடுக்கவில்லை, அவர்கள் எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கவில்லை. ஆனால் நீரோ வித்தியாசமானவர். நீர் இந்த உலகத்தில் வந்தவர். இந்த உலகத்துக்கு வந்து இவ்வளவு காரியங்களை நீர் எங்களுக்காக செய்திருக்கிறவர். உம்முடைய நாமம் மைமைப்படுவதாக. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தனித்தன்மை உள்ளது. அது வித்தியாசமான ஒரு பிறப்பு. வாசிக்கலாம். மத்தேயு 1:18. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, இயேசு கிறிஸ்து பிறந்ததின் விவரமானது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. போதும். அவர்கள் கூடி வரும் முன்னே, நிச்சயிக்கப்பட்ட அந்த புருஷன் கூடி வருவதற்கு முன்னமே வித்தியாசமான பிறப்பு, பரிசுத்த ஆவியினாலே. இது எப்படி ஆகும்?
இதெல்லாம் மனுஷனாலே முடியாத ஒன்று. தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு வித்தியாசமானவராய் அனுப்புவதற்கு, ஆதாமினுடைய பாவம் அவருக்குள் இல்லாதபடி, உங்களுக்கும் எனக்கும் பிறந்ததிலிருந்தே பாவத்தில் நாம் பிறந்து வளர்ந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பாவத்தில் அவர் பிறக்கவில்லை. பரிசுத்த ஆவியினாலே இந்த உலகத்தில் அவர் வந்து பிறந்தார். பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பவதியானாள். பரிசுத்த ஆவியானவர் அவரை பிறப்பித்தார். கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய பிறப்பு வித்தியாசமான ஒன்று. நீர் ஆவியினாலே பிறந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். நீங்களும் நானும் புருஷனுடைய சித்தத்தினாலும் ஆதாமினுடைய வம்சத்தின் அந்த மரத்திலிருந்து வந்தவர்கள். நமக்குள்ளே பாவங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி என்ன? நீங்களும் ஆவியில் பிறக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே வரும்போது பாவத்தில் பிறந்த நம்மை அவருடைய ஆவி நம்மை மாற்றி அமைத்து நம்மை வித்தியாசப்படுத்துகிறது. அந்த ஆண்டவருடைய அந்த கிருபையை நாம் காண முடியும். இரண்டாவதாக, வார்த்தை மாம்சமானது. அவருடைய பிறப்பு தனித்தன்மை என்ன? தேவனாயிருந்த அவர், அவருடைய வார்த்தையாயிருந்த தேவனோடு இருந்த அவர் மாம்சமானார் என்பதை பார்க்கிறோம். தேவன் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார். இயேசுவின் பிறப்பிலே உள்ள பெரிய வித்தியாசம், அவர் 100% தெய்வம், அதே சமயத்தில் 100% மனிதனாகவும் பிறந்தார். இந்த உலகத்தில் அப்படி இந்த ரெண்டும் சேர்ந்து பிறந்தவர்கள் உலகத்தில் ஒருத்தருமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் மனிதனாகவும் இந்த உலகத்தில் 100% வாழ்ந்தார். அவருக்கு பசி வந்தது, அது மனிதனாக பார்க்கிறோம். ஆனால் பசி உள்ள மக்களுக்கு 5000 பேருக்கு மேலாக அவர் அப்பங்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தது அவர் தேவனாயிருந்தார். ஹல்லேலூயா. அவர் தாகமுள்ளவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தார். தண்ணீர் அவருக்கு தேவைப்பட்டது. ஒரு மனிதனாக அவர் இருந்தார். ஆனால் அவர் தண்ணீரின் மேலே நடந்தார். கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ஆமென். அவர் தெய்வமாக இந்த உலகத்தில் இருந்தார். அவர் களைப்படைந்தவராய், பலவீனப்பட்டவராய், மனிதனைப் போல சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் அவர் உயிர் தெழுந்தது தேவன் என்று சொல்லப்படுவதற்கு. கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் வித்தியாசமானவர். எல்லாரும் கைகளை தட்டி, ஆண்டவரே நீர் வித்தியாசமான ஒரு தெய்வம், நீர் மாற்றப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறதற்காக எல்லாரும் கைகளை வைத்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பால்கனியில் இருக்கிறவர்கள், மற்ற எல்லா இடங்களில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே நீர் வித்தியாசமான ஒரு தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மத்தேயு 1:22 வாசித்து பார்த்தால் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறினது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஏதோ தற்செயலாய் வந்ததல்ல. தீர்க்கதரிசிகள் சுமார் 740 ஆண்டுகளுக்கு முன்னமே ஏசாயா தீர்க்கதரிசி அதை சொல்லி இருக்கிறார். 700 ஆண்டுகளுக்கு முன்னமே மீகா தீர்க்கதரிசி பெத்லகேமிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லி இருக்கிறார். இப்படி அவர் தீர்க்கதரிசிகளாலே உரைக்கப்பட்ட அவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்போ அவர் இந்த உலகத்துக்கு வருவார். முதலாவது மனிதன் பாவம் செய்த உடனேயே ஆண்டவர் அவர் இந்த பூமிக்கு ஸ்திரீயின் வித்தாக வருவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஏதோ தற்செயலாக எங்கேயோ இருந்து வந்தவர் அல்ல. அவரை பற்றி உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் குறித்து வைத்தபடியினால் அவர் வித்தியாசமான ஒரு அருமையான தெய்வம் என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தில் பிறந்தது எதற்காக? நான் இந்த உலகத்தில் பிறந்தது சத்தியத்துக்காக நான் பிறந்தேன். சத்தியத்தை நான் சொல்லுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இந்த பூமிக்கு நான் வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் பிள்ளையை லூக்கா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 2:12.
பிள்ளையை துணிகளில் சுற்றி பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இதுவே உங்களுக்கு ஒரு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் முன்னணியில் பிறந்தார். வித்தியாசமானவர், உலகத்தை படைத்தவர், மனிதர்களை எல்லாம் படைத்தவர். ராஜ அரண்மனையில் அவர் பிறந்திருக்கலாம். அவர் எங்க பிறக்கணும்னு நினைத்தாலும் அவர் பிறந்திருக்கலாம். ஆனால் அவர் இந்த பூமியில் வந்து பிறந்த இடம் ஒரு மாட்டு கொட்டகையில் அவர் பிறந்தார். மாட்டுக்கு தீவனம் போடுகிற தீவன தொட்டியில் அவர் பிறந்திருக்கிறார். அப்படியானால் அவர் இந்த உலகத்தை உண்டாக்கினவர், படைத்தவர், மேன்மை உள்ளவர். இப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான இடத்துல தேவாதி தேவன் வந்து பிறந்திருக்கிறார் என்றால் அவர் முற்றிலும் வித்தியாசமானவர். ஹல்லேலூயா. நம்மளை யாரும் தீவன தொட்டியில் பிறக்கலை. இங்கே யாராவது மாட்டுக்கொட்டையில் பிறந்த ஆட்கள் இருக்கிறீங்களா? மாட்டுக்கொட்டையில் பிறந்த ஆள், தீவன தொட்டியில் பிறந்த ஆட்கள் இருக்கிறீங்களா? இல்லை. அப்படி யாராவது உங்கள் புருஷன் கொண்டு பிறக்க வச்சிருப்பாருன்னா நீங்கள் கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆண்டவர், நம்ம உலகத்தில் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆச்சரியமாய் பிறக்க வைத்தார். கைகளை உயர்த்தி. ஆனால் நம்முடைய ஆண்டவரோ அவர் எல்லா மக்களுக்கும் உகந்தவராக, எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் அவர்களையும் சந்திக்க, அவர்களுக்கும் உற்சாகத்தை கொடுக்க இந்த பூமியில் அப்படிப்பட்ட இடத்தில் வந்து பிறந்தார். இவரை போல இந்த உலகத்தில் இப்படி பிறந்தவர்கள் ஒருவரும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையில் ஆண்டவர் வித்தியாசமானவர் என்பதை பார்க்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது லூக்கா 2:9-14-20, லூக்கா 2:9-14-20 இந்த 3 இடத்துல பார்க்கும்போது அவர் பிறந்தபோது மகிமை பிரகாசித்தது என்பதை பார்க்கிறோம். தூதர்கள் வந்தார்கள், மகிமை பிரகாசித்தது என்பதை பார்க்கிறோம். 2வது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் அவரை பார்த்துவிட்டு துதித்து தேவனுக்கு மகிமை செலுத்தி கொண்டே போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மகிமை நிறைந்ததாக இருந்தது. இந்த ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பை கொண்டவராய், தனித்தன்மை உடையவராக அவர் இருந்தார். பக்தரே வாரும் ஆசை ஆவலோடும் என்ற பாடலை நாம் எல்லாரும் பாடுவோமா? பக்தரே வாரும் ஆசை ஆவலோடும் நீர்பாரும் நீர்பாரும் இப்பாலனை என்று பாடுவோமா? பக்தரே வாரும் ஆசை ஆவலோடும் நீர்பாரும் நீர்பாரும் இப்பாலனை. கைகளை உயர்த்தி. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. ஆண்டவராக இயேசுவின் பிறப்பை அநேகர் கேள்விப்பட்டார்கள். ஆனால் அந்த பிறப்பை அவர்கள் கொண்டாட முடியாமல் போய்விட்டார்கள். அநேகருக்கு இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்று தெரியும். ஆனால் அந்த பிறப்பை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டார்கள். மத்தேயு 2:7 வாசிப்போம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று அவள் தன்னுடைய முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் சத்திரத்தில் அவளுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி பிள்ளையை துணியை சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். முன்னணியில் கிடத்தினாள். சத்திரக்காரன் இயேசு அந்த மரியாள்
அவளுக்கு பிரசவ நேரம் ஏற்பட்டு விட்டது. ஒரு இடத்துல இடம் கிடைக்கல. ஒரு சத்திரக்காரன்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த சத்திரத்தில் இடம் அவருக்கு கிடைக்கல. இந்த சத்திரக்காரன் அவனுடைய பிஸ்னஸில் தான் கவனமாக இருந்தான். இந்த அம்மா படுகிற அந்த வேதனை, அந்த ஒரு குழந்தை பிறக்க போதே, அது தேவாதி தேவன், மகிமையுள்ள தேவன். இந்த சத்திரத்தில் அவன் இடம் கொடுத்துருப்பானா இன்னைக்கு வரைக்கும் அந்த சத்திரம் மகிமை பெற்றதாக தான் இருந்திருக்கும். ஆனால் அவன் கொடுக்கலை. ஒரு அமெரிக்க ஜனாதிபதி வர்றாருன்னு வச்சுக்கிடுங்க. பெரிய அமெரிக்க ஜனாதிபதியோ ஒரு பெரிய மனுஷன் வர்றான்னு சொன்னால், ஒரு ஹோட்டலுக்கு வர்றாங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஹோட்டலில் எல்லா பிஸ்னஸையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மற்றவங்களெல்லாம் தயவுசெய்து வெளியே போங்க, உங்களுக்கு பணம் கொடுத்துட்றோம், ஜாஸ்தி பணம் கொடுக்குறோம், அமெரிக்கா பிரசிடெண்ட் வந்து இங்கே தங்க போகிறாருன்னு சொல்லி எல்லாத்தையுமே வெளியாக்கி அதை சுற்றிலும் காவல் வைத்து அதை பெருசாக செய்திருப்பாங்க. ஆனால் உலகத்தையே படைத்தவர், உன்னதமான தேவகுமாரன், மனிதனுக்காக வருகிற அவருக்கு சத்திரத்தில் கூட இடம் கிடைக்கல. சத்திரக்காரனுக்கு அதை புரியவும் முடியலை. அவனுக்கு அந்த ஆண்டவர் யார் என்பதையும் அந்த குடும்பம் யார் என்பதையும் அவன் தெரியாமலே இடமில்லை என்று ஒதுக்கிவிட்டான். இன்றைக்கு அநேகர் இந்த ஆண்டவருக்கு தங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்கறதில்ல. இவர் எவ்வளவு நல்லவர், இவர் எவ்வளவு நம்மை மாற்றுகிறவர், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறவர், அவர் எவ்வளவு சமாதானத்தை கொடுக்கிறவர், அவர் எவ்வளவு உன்னதமான தேவன். இந்த சிறிய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுவதற்கு நீ அவருடைய மகிமையை என்பது தெரியாமலே அவரை ஒதுக்கி விடுகிறாயோ? இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த கூட்டத்தின் மத்தியில் இதுவரைக்கும் இந்த ஆண்டவருக்கு உன் இருதயத்தை சரியாக கொடுக்காம இந்த ஆண்டவரை தள்ளி வைத்திருக்கிற அற்ப காரியங்களுக்காக, இவர் யார், உனக்காகவே இந்த பூமிக்கு வந்தவர், உன் இருதயத்தில் அவருக்கு ஒரு இடம் கொடுப்பாய். ஆனால் நிச்சயம் அவர் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். என் வாழ்க்கையில் இவர் அறியாமல் 20 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேன். கிறிஸ்மஸ் எல்லா வருஷங்களிலும் கொண்டாடுவோம். எங்களுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என்றால் எப்பவும் நான் சொல்லுவேன், கிறிஸ்மஸின் கொண்டாட்டம் என்றால் எங்களுக்கு எப்படியும் எங்கள் அப்பா புது உடுப்பு எடுத்து கொடுத்துருவார். எப்படியும் புது உடுப்பு கிடைக்கும். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என்றால் ஆலயத்துக்கு 12 மணிக்கு போவோம். இந்த 12 மணிக்கு போய் எங்கள் ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு போக மாட்டோம். அங்கே உட்காந்து முழித்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா எல்லாரும் கம்யூனியன் கர்த்தருடைய பந்தி வாங்க அப்படி எழும்பி நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் என்னென்ன சேரீ வாங்கியிருக்காங்க, என்னென்ன உடுப்பு போட்டிருக்கிறாங்க, எப்படி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அதைத்தான் அது ஆலயம் முடிஞ்ச வீட்டுக்கு வந்தாலும் பேசுவாங்க. இதைத்தான் வாங்கி இந்த அம்மா இப்படி கட்டிட்டு வந்தாங்க, அப்படி கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த காலத்தில் ஒழுங்காக முடி சீவினாங்க. ஆனால் இந்த காலத்தில் முடியெல்லாம் வித்தியாசமாக சீவிட்டு வந்திருப்பாங்க. அதனால் அதெல்லாம் பார்த்து அதைத்தான் பேசணுமே தவிர ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்பதில். பிறகு காலையில் எழும்புனா நல்ல தோசையும் குடல் கறியும் இருக்கும். இதை தவிர அங்கே கிறிஸ்மஸ்ன்றது எங்கள் வாழ்க்கையில் புரிய முடியாத ஒன்று. ஆனால் ஒரு நாள் இந்த ஆண்டவர் உள்ளத்தில் வந்து பிறந்தார். அல்லேலூயா. அதை போல் சந்தோஷம் சமாதானம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா கிறிஸ்மஸே இல்லை. ஆனால் அவருக்கு நீங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்துட்டா டெய்லி கிறிஸ்மஸ் தான். கைகளை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். ஆமே. உங்கள் உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுங்கள், அவரை தள்ளிவிடாதுங்கள். சத்திரக்காரன் அவர் யார் என்று அறியாமலே அவருக்கு இடம் கொடுக்காமல் விட்டுவிட்டதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இயேசு இந்த உலகத்தில் பிறந்த போது ஏரோது ராஜா அதை குறித்து கேள்விப்பட்ட உடனே தனக்கு சமமாக இன்னொரு ராஜா இந்த உலகத்தில் பிறந்து விட்டாரா
என்று சொல்லி அந்த போட்டி மனப்பான்மையில் இந்த ராஜா யார் என்று அவன் விசாரிக்கிறான், அறிகிறான், எல்லாவற்றையும் அவன் தெரிந்து கொண்டான். ஆனால் இந்த ராஜா இயேசு பெத்லகேம் என்பது எருசலேமிலிருந்து ரொம்ப பக்கம்தான், நடந்து கூட போயிடலாம். ஆனால் அந்த இயேசுவை தேடியே போகலை. அவரை கொன்னுறணும் அப்படின்னு திட்டமிட்டு இந்த ராஜா 2 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் அத்தனை பேரையும் இந்த ராஜா கொன்னானே தவிர இந்த ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உன் வாழ்க்கையில் உனக்கு அதிகாரம் இருக்கலாம், உனக்கு பதவி இருக்கலாம், நீ பெரிய ராஜாவாக இருக்கலாம். இந்த இயேசுவன் பக்கத்தில் தான் அவர் பிறந்திருக்கிறார். அந்த ராஜாவை போய் நீ எருசலேம் நகரத்தார் அனைவருக்கும் சொல்லி ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், அவர் வித்தியாசமானவர் என்று சொல்லி அவன் ஒரு பறைசாற்றி எல்லாரையும் அழைத்து அதை கொண்டாடி இருக்கலாம். எருசலேம் நகரத்தாரும் அதை கேட்டு கலங்கி போய்விட்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்து அநேகருக்கு அவருடைய பிறப்பு சந்தோஷமாக இல்லை, கலக்கத்தோடு அநேகர் நினைக்கிறார்கள். அவரை பற்றி தவறாக பேசுகிறார்களே தவிர அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை தள்ளிவிட்ட ராஜாக்களை நாம் பார்க்கிறோம், அதிகாரிகளை பார்க்கிறோம். இந்த இயேசு வித்தியாசமானவர், அவர் மகிமையின் ராஜா என்பதை அறியாமலே ராஜாக்கள் அவரை தள்ளிவிட்டார்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 4ஆம் வசனம். அவன் பிரதான ஆசாரியன் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து, இந்த ராஜா எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். தீர்க்கதரிசியினால எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இது யார்? இந்த கூட்டம் யார்? இந்த கூட்டம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற கூட்டம். இந்த கூட்டம் வேதத்தில் என்னென்ன எழுதியிருக்கிறது என்று அறிகிற ஒரு கூட்டம். இது வேதப்பாரகர் கூட்டம், பிரதான ஆசாரியர்கள் கூட்டம். இது ரிலீஜியஸ் பீப்புள், மத சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம். இந்த கூட்டம் வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்குது, எங்கே இயேசு பிறப்பார் என்று அதெல்லாம் கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். ஆனாலும் இவர்கள் இயேசுவை தேடி போகலை. இந்த பெத்லகேமில் பிறந்திருப்பார்னு இவங்க தானே கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஆனால் இவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. இன்றைக்கி நிறைய பேர் ரிலீஜியஸ் பீப்புள், மத சடங்குகள், மத கலாச்சாரத்தை கொண்ட மக்கள், அவங்களுக்கு இயேசு புரியாமலே அவங்க ஆராய்ச்சி பார்த்தாங்க. ஆண்டவர் சொல்கிறார் வேதத்தில், யோவான் 5:39-40 வாசிங்க. யோவான் 5:39-40. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனது இல்லை. என்னிடத்தில் வர உங்களுக்கு என்ன இல்லை? மனசே இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு அப்படித்தான். வேதத்தை ஆராய்ச்சி பார்த்தா அதில் நித்திய ஜீவன் இருக்குது. நிறைய பேர் வேதத்தை படிக்கிறது இல்லை. நிறைய பேர் அங்கே இருக்கிற நித்திய ஜீவனை கண்டுபிடிக்கிறது இல்லை. அவங்க வேதம் வீட்டில் இருக்கும், ஆனால் நித்திய ஜீவனையோ ஆண்டவரையோ கண்டுபிடிக்க முடியாமல் தங்கள் வாழ்க்கையில் அவரை ஒதுக்கிடுவாங்க. உண்மையான கிறிஸ்மஸை கொண்டாட முடியாமல் அவரை பற்றி கேள்விப்படுறாங்க. இன்றைக்கி உலகம் எங்கிலும் மக்களுக்கு தெரியும் கிறிஸ்து என்னும் ஒருவர், அவர் ஆண்டவர், இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தார் என்று. ஆனால் அவரை தேடி வருகிறதில்லை, அவரை கண்டுபிடிக்கிறதில்லை.
இந்த நாளிலேயும் உன் வாழ்க்கையில் கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இந்த ஆண்டவருடைய மகிமையை நீ காணாமல், இந்த ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற நித்திய ஜீவனை அறியாமல் ஏதோ ஒரு கொண்டாட்டத்துக்கு இன்றைக்கு மாத்திரம் வந்து போவாயானால் நீ வாழ்க்கையில் ஆண்டவரை இழந்து போவாய். உண்மையான நித்திய ஜீவனை நீ கண்டுபிடித்து கொள்ளணும். அதுக்காகத்தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் வந்து பிறந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 2:2 வாசிப்போம். மத்தேயு 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். நட்சத்திரம் உதித்தது என்றால் எல்லாருக்குமே அந்த நட்சத்திரம் தெரியும், எல்லாருமே அந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியும். மேலே உயரத்தில் அந்த நட்சத்திரம் உதித்தது. இந்த நட்சத்திரம் சற்று வித்தியாசமாக இருந்திருக்கிறது. அந்த நட்சத்திரம் நகண்டு வந்து கொண்டே இருந்திருக்கிறது. அதை பார்த்திருக்க முடியும். இது ஒரு வித்தியாசமான நட்சத்திரமாக இருக்குதே, இது என்ன? இந்த சாஸ்திரிகளெல்லாம் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருந்து எத்தனையோ நாட்கள் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் அதை பார்ப்பதற்கு. ஆனால் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் அந்த நாட்களில் அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டிருந்தாலும் அதை குறித்து அவர்களுக்கு கவலையே இல்லாமல் அந்த பாதை காட்டும் நட்சத்திரத்தை தொடர்ந்து வராமல் போய்விட்டார்கள். ஆனால் கொஞ்சம் பேர் மாத்திர சாஸ்திரிகள், 3 பேர் என்று எழுதப்படவில்லை, சாஸ்திரிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை தேடி 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 வந்து அந்த பாதையை தவறவிட்டும் பின்பும் அந்த நட்சத்திரத்தின் வெளிச்சத்தை கண்டு ஆண்டவராகிய இயேசுவை கண்டார்கள். உலகத்தில் எத்தனையோ பேர் வந்தாலும் அந்த ஏரோதுக்கு சொல்லப்பட்ட போது அந்த நட்சத்திரத்தையும் அவன் பார்த்திருப்பான். ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்ற ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரம் அது. ஆகினாலே அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டும் உலக மக்கள் அவரை பின்பற்றாமல் அவரை ஒதுக்கிவிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒதுக்கி விடாதிருங்கள். அவர் வித்தியாசமானவர். அவரை இந்த உலகம் ஒதுக்கிவிட்டது. யோவான் 1:10-11 வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம்? அவர் உலகத்தில் இருந்தார், அவர் உலகத்தில் அவர் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை, உலகமோ அவரை என்ன செய்யல, அறியலை. இந்த உலகத்தில் வந்து அவர் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டானது, ஆனால் உலகம் அவரை அறியவில்லை. 2வது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானதிலே அவர் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ, அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை அறியவில்லை. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய நாமத்தினாலே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டவரை நீ அறிந்து விட்டாயா? அநேகர் அவரை தள்ளிவிட்டார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த ஆண்டவருடைய மகிமையை அறிந்து அவரோடு கூட இணைந்திருங்கள். அவரை விட்டு விடாதுங்கள். இயேசுவையே ஏற்றுக்கொண்ட பின்பும் கூட, ஞானஸ்தானம் எடுத்த பின்பும் கூட அவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே உண்மையாக இன்னைக்கு இருக்கிறாரா? அவர் உள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரா? இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரோடு நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உண்மையான கிறிஸ்மஸ் என்பது தினந்தோறும் அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்மஸ். உங்கள் வாழ்க்கையில் அதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை பார்த்தார்கள். பார்த்துட்டு பார்த்தவர்கள் என்ன செய்தார்கள்? பார்க்காமல் போனவர்கள் அவரை அறியாமல் போய்விட்டார்கள். பார்த்தவர்கள் என்ன செய்தார்கள்?
லூக்கா 1:38 வாசியுங்கள். லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அவள் அவளுடைய வாழ்க்கையில் அவளுடைய கற்பத்தில் பிறப்பார் என்று தெரிந்தவுடனே இந்த மரியாள் என்ன செய்தாள்? தன்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்து விட்டாள். கிறிஸ்மஸை அறிந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, என் அவயவங்களெல்லாம் உமக்குரியது, நான் உமக்கு அடிமை, இந்த உலகத்தில் எந்த பாவத்துக்கும் அடிமையாக மாட்டேன், இந்த உலகத்துக்கு எந்த காரியத்துக்கும் அடிமையாக மாட்டேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஃபோனுக்கோ, ஃபோனில் உள்ள அங்கே வருகிற எந்த காரியத்துக்கோ, எந்த காரியத்தை என் உள்ள சொன்னாலும் உங்கள் சித்தமில்லாத காரியத்துக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீர் மாற்றி அமைக்கணும், என் சரீரம், என் அவயவங்கள் எல்லாம் உமக்கு உரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுதான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. என் வாழ்க்கையில் அந்த புத்தி உள்ள ஒரு ஆராதனையை செய்ய எல்லாம் உமக்குத்தான் ஆண்டவரே. நிறைய பேர் இந்த தவறான படங்களை பார்க்குறதும், நிர்வாண படங்களை பார்க்குறதும், வாலிப பிள்ளைகளை அசுத்தமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்காதே. உன் அந்தரங்க வாழ்க்கையில் ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருந்தாயானால் உன்னை இன்றைக்கு ஆண்டவர் விடுதலையாக்குவாராக. உன் முழு சரீரமும் கர்த்தருக்கு உரியது. 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த சரீரத்தை நான் உமக்கு கொடுக்குறேன். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். மரியாள் அப்படியே ஒப்பு கொடுத்தாள். அவளுக்கு நிந்தைகள், அவளுக்கு அவமானங்கள், அவளுக்கு போராட்டங்கள், மனிதர்களெல்லாம் உலகத்தில் பல காரியங்களை சொன்னாலும் இது எப்படி ஆகும் என்று கேட்டவள் தேவனாலே கூடும் என்று சொன்னவுடனே தன்னை அடிமையாக தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தாள். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அங்கே தான் இயேசு பிறக்க முடியும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நீ அடிமையாக உன்னை ஒப்புக்கொடு. அது கிறிஸ்மஸ். ஆண்டவரை கண்ட நாம் அவருக்கே நம்முடைய சரீரம் உரியது என்று கர்த்தர் இந்த சரீரத்துக்கு உரியவர். இந்த சரீரமும் யாருக்கு உரியது? கர்த்தருக்கு உரியது. கர்த்தர் உன் சரீரத்துக்கு உரியவரானால் அந்த கர்த்தருடைய வல்லமை உன்னை எழுப்பும். கைகளை உயர்த்தி, உன்னை அது எழுப்பக்கூடிய வல்லமை உடையது. அவருடைய சரீரம் ஆச்சரியமான ஒரு சரீரம். உனக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பாராக. இந்த லூக்கா 2:16 வாசிக்கும்போது தீவிரமாய் அந்த மந்தை மேய்ப்பர்கள் அவர்கள் போய் இயேசுவை கண்டார்கள், அவரை குறித்து பேசினார்கள், அவரை மகிமைப்படுத்தினார்கள். சாதாரண படிப்பறிவில்லாத மேய்ப்பர்கள் மந்தை மேய்த்து கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தூதர்கள் சொன்னதை கேட்டார்கள். கேட்டவுடனே மற்றவங்க மாதிரி இருந்துடல, தங்களுடைய வேலையை விட்டாங்க, தங்கள் நேரத்தை அதை குறித்தார்கள், நேரத்தை குறித்தார்கள், போய் பார்ப்போம் என்றார்கள். ஏதோ எப்பமாவது போய் பார்ப்போம் என்று அவங்கள் சொல்லவில்லை, தீவிரமாய் போனார்கள். ஹல்லேலூயா. அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே தங்கள் வேலைகளை விட்டார்கள், தங்கள் நேரத்தை கொடுத்தார்கள், தீவிரமாய் அந்த காரியத்தை செய்து அவர்களுக்கு சொல்லப்பட்டபடியே இயேசுவை கண்டார்கள். இயேசுவை கண்டவுடனே அவரை துதித்தார்கள், அவரை மகிமைப்படுத்தினார்கள், அவரை குறித்து பிரசாபப்படுத்தினார்கள். கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே, நல்ல கைகளை உயர்த்தி, நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் உள்ளத்தில் கண்டுட்டீங்க, தீவிரமாக இருக்கணும். கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே, சோர்ந்து போயிடக்கூடாது, தீவிரமாக இருக்கணும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை கண்டு துதிக்கணும் ஆண்டவரே, உம்மை பற்றி சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கணும் ஆண்டவரே, அதை நாங்கள் பிரசாபப்படுத்தணும். கைகளை உயர்த்தி, இயேசுவே, உம்மை பற்றி நாங்கள் பேசணும், உம்மை புகழணும், உம்மை பிரசாபப்படுத்தணும். இன்றைக்கு 2 ஆத்துமாக்களையாவது அழைத்து வர உதவி செய்யும். மாலை கூட்டத்துக்கு பிரசாபப்படுத்தணும் உம்மை. எங்கே போனாலும் உம்மை பற்றி நாங்கள் பேசணும்ப்பா. அந்த காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆமேன் செய்வாராக. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு
பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இயேசுவை சும்மா பார்த்துட்டு போகல. இயேசுவை பார்க்க வந்தவங்க அவர் சாஷ்டாங்கமாய் விழுந்துட்டாங்க. எத்தனையோ மைல் தூரம் பிரயாணம் பண்ணி வந்த அந்த சாஸ்திரிகள் இயேசுவை கண்டுபிடிச்ச உடனே சரி போய் நம்ம ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கேயாவது வருவோம், இத்தனை மாதம் பிரயாணம் பண்ணியிருக்கிறோமே என்று அவர் போய்விடவில்லை. இயேசுவை கண்ட மாத்திரத்தில் சாஷ்டாங்கமாய் முழுவதும் அர்ப்பணித்து கீழே விழுந்து விட்டார்கள். அவரை பணிந்தார்கள். பணிந்தது மாத்திரமல்ல, பொக்கிஷங்களை திறந்தாங்க, விலையேறப்பட்டதை எடுத்தாங்க, அவருக்கு கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இயேசுவை கண்டவர்கள் சாஷ்டாங்கமாய் விழ வேண்டும். இயேசுவை கண்டவர்கள் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை கண்டவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை திறக்க வேண்டும். உன் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உன் இருதயம் இருக்கும். உனக்கு உண்டான எல்லாத்தையும் பொக்கிஷங்களை அவருக்கு திறந்து அர்ப்பணிக்கிற ஒரு தியாகம் உனக்கு தேவை இந்த நாட்களில். அதுதான் ஆண்டவரை கிறிஸ்மஸ் என்பது அதுதான். அவரை கண்டவர்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது முக்கியம். இன்றைக்கி ஆண்டவருக்கு கொஞ்சம் ஆழமாய் அர்ப்பணிப்பீர்களா? இந்த தூதர்கள் அவருடைய செய்தியை கேட்டபோது லூக்கா 2:14 நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அவரை என்ன செய்தார்கள்? தேவனை துதித்தார்கள், அவரை ஆராதித்தார்கள். நீ இந்த ஆண்டவரை கண்டு அவரை ஆராதிக்கிறாயா? ஆராதிப்பது என்பது உன்னுடைய வாயில் அவரை பாடணும், அவரை மகிமைப்படுத்தணும். தனியாக நீனும் தேவனும் வந்து அவரை துதிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணித்து ஆராதனை உன் வாயில் துதிகளை சொல்லி பாடல்களை பாடி அவரை ஆராதிக்கணும். ரெண்டாவது, உன்னுடைய வாழ்க்கையில் ஆராதனை என்பது சேர்ந்து வந்து ஆராதிக்கணும். அது மகிமையானது. தூதர்கள் எல்லாம் சேர்ந்து ஆராதித்தார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கார்ப்பரேட் வர்ஷிப் என்பது மிகவும் ஆசீர்வாதமானது. சேர்ந்து வந்து ஆராதிப்பது. இன்றைக்கு மழையான சூழ்நிலையிலும் நீங்கள் இந்த காலை நேரத்தில் சேர்ந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சேர்ந்து ஆராதிப்பது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். பலரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் போது தேவ மகிமை அந்த இடத்துல இறங்கும். ஆகையினால சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறது ஆண்டவர் மகிமை செலுத்துவது. அது மாத்திரமல்ல, அவரை ஆராதிப்பது ஆவியோடு இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா, ஆமேன். உன் சொந்த முயற்சியில் ஆராதனை செய்வது கடினம். ஆவியில் கர்த்தரை ஆராதிக்கணும், உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி ஆராதனை செய்யும்போது ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். நீ அவரை கண்டிருக்கிறாய். அவருக்கு இன்றைக்கு என்ன காணிக்கை கொடுக்க போகிறாய்? 2 ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தி அவரை ஆராதித்து அவருக்காக அவரை கண்ட நான் ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு கொடுப்பது தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓ சாந்தாலாபா. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை நான் இன்னும் என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளலை. அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரை நான் துதிக்க வந்திருக்கிறேன். அமைதியாக பேசாமல் அமைதியாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண முடிஞ்சவங்க ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஷாம்பா காரா பாலபா ஷாந்தாரா கபா கபா. ஆவியே, தூய ஆவியே, வந்தருளும் தேவ ஆவியே, தந்தருளும் தேவ மகிமே என்று கைகளை உயர்த்தி பாடுவோம். வந்தருளும் தூய ஆவியே,
ரெண்டு கை வைத்து எல்லாரும் அவரை பார்த்தாமே. ஆவியே தூய ஆவியே ஆவியே இன்றைக்கு புதிதாய் வந்தவர்கள் இன்னும் ஆண்டவரை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் அவருக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா, என் இருதயத்தில் இன்றைக்கு ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறேன், நான் புதுசாக வந்திருக்கிறேன், எனக்காக வேண்டிக்கொள்ளுன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பியுங்கள். சீக்கிரமாக எங்கே இருந்தாலும் கரம் உயர்த்தி காண்பியுங்கள். மேலே பால்கனி இருந்தாலும் கை வைத்து காண்பியுங்கள். கீழே கார் பார்க்கிங் கிராண்ட் ஹாலில் இருந்தாலும் கை வைத்து காண்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கை வைத்து நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருங்கள், உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்திருங்கள். ஆண்டவருடைய சமூகம் முன்னால் வாங்க முடிஞ்சால் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். முன்னால் வாங்க, முன்னால் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். முன்னால் வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. விசேஷமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். மற்றவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். ஷாபா பாபா. எல்லோரும் கை வைத்து சாயந்தர கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். நல்லா வீட்டில் போய் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆனால் சாயந்தர கூட்டம் ஆத்துமாக்கள், அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும். ஞானசானம் எடுக்காதவங்க, வர முடியாதவங்களை அழைத்து கொண்டு வாங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வாதம். பரிசுத்த பிதாவே, இம்மட்டும் கூட இருந்தீர், உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு வந்தது, உங்கள் நாமம் மகிமைப்பட்டது, உங்களுடைய ராஜ்யம் வந்தது. வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனங்கள், அவர்களுக்கு நோய்கள், பல போராட்டங்கள் இருக்குமானால் இன்றைக்கு அவங்கள தொட்டருளும் ஆண்டவரே, அவங்கள விடுதலையாக்கும். அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த குழந்தை பிரதிஷ்டைக்காக ஒரு நிமிஷம் நாம் இந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ணுவோம். லிதியா, கர்த்தர் உங்களுக்கு இந்த குழந்தையை கொடுத்தா அந்த ஏற்றுக்கொள்கிறீங்களா? குழந்தைக்காக அனுதினமும் ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்வீங்களா? ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் இந்த குழந்தையை கவனமாய் வளர்த்து விடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் லிதியாவை உமக்கென்று பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இந்த குழந்தையின் மேல் நம்முடைய கைகள் கிருபை இருக்கட்டும். இந்த அடியாக நல்லா ஜெபிக்க, நல்லா உப்பு கொடுத்து ஆண்டவருக்குள்ள, ஆண்டவரை நல்லா இருக்க இந்த மகளையும் ஆசீர்வதித்து ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு இந்த குழந்தையை வளர்த்து விட உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார். ஒருவரை வாழ்த்தி செல்லுங்கள், ஒருவரை வாழ்த்துங்கள். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். முன்னால் வந்து இந்த அருமையான பிள்ளைக்கு ஊழியர்கள் முன்னால் வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தோத்திரமா தோத்திரம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட்.